ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 1166 தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய தலைப்பு சக்தி உள்ளடங்கிய தட்சிணாமூர்த்தியின் அவதாரம். இன்னொரு ரூபமான பரமேஸ்வரன் என்று சொன்னேன். ஆனால் அந்த பரமேஸ்வரனுக்கே பல ரூபம் இருக்கிறதே. கல்யாண சுந்தரமூர்த்தி, சோமாஸ்கந்தமூர்த்தி, நடராஜமூர்த்தி, பைரவமூர்த்தி என்றெல்லாம். இவற்றில் எதிலிருந்து அவதாரத்தை பிறப்பிப்பது? சந்நியாசி குருவாக அவதாரம் ஏற்படும் என்று சொல்லியாயிற்று. ஆகையால் பத்னியோடு இருக்கிற இந்த அவசரங்களிலிருந்து அவதாரம் உண்டாவதற்கு இல்லை. ஏனென்றால் பதி பூலோகத்துக்கு போகிற பொழுது அம்பாளும் தானே கூட கிளம்புவாள். பைரவருக்கும் பைரவி என்று பத்னி உண்டு. அதுவும் இல்லாமல் அவர் பயங்கரமான மூர்த்தி. பைரவம் என்றாலே பயங்கரம்தான். பயங்கரமாக இருக்கிறவர் பரமசாந்த நிலையை உபதேசிக்க வருவதென்றால் அசந்தர்ப்பம் அல்லவா? பிரசாந்த நிலையில் உள்ள ஒரு அவசரத்திலிருந்து இந்த அவதாரம் ஏற்படுவதுதானே பொருத்தம். இதனால் எல்லாம் பத்னி சமேதனாய் இல்லாமல் ஏகாங்கியாக அடங்கிய சாந்த சமுத்திரமாக நிஷ்கிரிய நிஷ்டாமூர்த்தியாக ஆதிகுரு என்றே பெயர் பெற்று விளங்கும் தட்சிணாமூர்த்தியிடமிருந்தே இந்த அவதாரம் உண்டாக வேண்டும் என்று திவ்ய சங்கல்பம் ஆயிற்று. ஒன்று சொல்லாமல் விடக்கூடாது. பத்னி சமேதனாக தெரியாவிட்டாலும் பரமேஸ்வரன் அம்பாளின் சம்பந்தம் இல்லாமல் இருப்பது என்பது ஒருபோதும் கிடையாது. தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்திலும் கூடத்தான். அதே போல அம்பாளும் பாலா திரிபுரசுந்தரி, கன்னியாகுமாரி, துர்காதேவி என்றெல்லாம் ஈஸ்வரனோடு சேர்ந்து இல்லாமல் தனியாக காணப்படும் சமயங்களிலும் நம் காட்சிக்குத்தான் அவன் தெரியவில்லையே தவிர அவன் அவளிடமிருந்து பிரிந்திருக்கிறான் என்று ஒருபொழுதும் இல்லை. சிவ சக்திகளை ஒருபோதும் பிரிக்கவே முடியாது. நிர்குண சகுண பிரம்மங்களை முறையே சிவன் சக்தி என்று சொல்வது. இரண்டும் சேர்ந்துதான் பரபிரம்மம். லோகத்திலே பல தினுசாக விளையாடி காட்சி கொடுத்து பலவிதமான பாடங்களை கொடுக்க வேண்டும், பலவிதமான தத்துவங்களை உணர்த்த வேண்டும், பலவிதமான ரசங்களை தரும் கதை புராணங்களாக நடித்தே இப்படி செய்ய வேண்டும் என்றுதான் அவர்கள் சில அவசரங்களில் தம்பதியாகவும் சில அவசரங்களில் ஒண்டியாக ஏகாங்கியாகவும் இருப்பது. பரம ஞானமான தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்திலே பரமேஸ்வரன் நிஷ்கிரியமாக உட்கார்ந்திருக்கும் பொழுதும் அவருக்குள்ளே சகல கிரியாசக்தியான பராசக்தி சாக்ஷாத் அம்பிகையை அவர் நம் கண்ணுக்கு காட்டாமல் வைத்து கொண்டுத்தான் இருப்பவர். இல்லாவிட்டால் அந்த நிஷ்கிரிய மூர்த்தி அவதாரம் என்ற கிரியையே பண்ணியிருக்க முடியாது. அவதரித்த பின் ஆசேது ஹிமாச்சலம் 3 தரம் இந்த பெரிய தேசத்தை சுற்றி வருவது, கட்டுக்கட்டாக புஸ்தகங்கள் எழுதுவது, ஊர் ஊராக போய் வாதம் செய்வது, பேர் பேராக அனுக்கிரகம் செய்வது என்றெல்லாமும் செய்திருக்க முடியாது. அவதாரத்துக்கு பெயரே என்ன? சங்கரர். கரர் என்றாலே செய்கிறவர், காரியம் பண்ணுகிறவர் என்றுதான் அர்த்தம். ஷம் என்றால் உயர்ந்த மங்களமான சுகம். லோகத்திற்கெல்லாம் பரம மங்களத்தை விடாமல் செய்கிறவர்தான் சங்கரர். செயலில்லாத தட்சிணாமூர்த்தி இப்படி வந்தார் என்றால் எப்படி? கிரியாசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி ஆகியனவும் தான். எல்லா சக்திகளுக்கும் மூலமான பராசக்தி அவருக்குள்ளேயே சூக்ஷ்மமாக அடங்கி இருந்ததால் தான். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.